இவங்களா எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி கவலைப்பட போகிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையே இல்லைனா ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டையே இந்த அளவுக்கு மோசமாக ஹேண்டில் பண்ண கவர்மெண்ட் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வைக்கிற கோரிக்கைகளை ஏற்று அதுபடியாக நடக்கணும், அதுபடியாக மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்றதுல எனக்கு துளி கூடம் வந்து அவங்க மேலே வந்து நம்பிக்கையே இல்லை. லிட்ரலி நேற்று நடந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல தனியாக போயிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும் எல்லாரையுமே கூப்பிட்டு துன்புறுத்தி அவங்கள அடித்து அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் ஃபோனை உடச்சி அந்த அளவுக்கு வன்முறையை கையாண்டிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கோவம், எதுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்ற மாணவர்கள் மேலே எந்த ஒரு கொஷினுமே அவங்களுக்கு இல்லை. அவங்களோட கோரிக்கைகளை கேட்க விரும்பலை, அவங்களுடைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்ல விரும்பலை, இது எல்லாமே விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லத்தியால் அடிக்கிறது, இன்னொரு பக்கம் டியர் கேஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ரொம்பவும் மோசமான வகையில் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய பேர் வந்து குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனா நான் கொடுக்கறத விட ஒரு ஹை லெவல் பொசிஷன்லையோ இல்லைனா வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கவங்க இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சிஎம் அவர்களும் இதை பற்றி பேசணும். கண்டிப்பாக இது பற்றின விஷயங்கள் எல்லா இடத்துலையும் பேசினா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.